ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். ஒன்றே பலவாக. ஒரே பரமாத்மாதான் பல தேவதா மூர்த்திகளாயிருக்கிறார். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மூர்த்தியிடம் அலாதி பிடிமானம் உண்டாகிறது. அவனவனுக்கும் அந்த பிடிப்பையே உறுதிப்படுத்தி கொடுப்பதற்காக பரமாத்மா தம் ஸ்வரூபத்தில் ஒன்றை இன்னொன்றிடம் ஒரு சமயத்தில் குறைத்து கொள்கிறார். தஞ்சாவூர் சீமையிலேயே எடுத்துக்கொண்டால் திருக்கண்டியூரில் பரமசிவனை மகாவிஷ்ணுவுக்கு முன்னால் குறைத்து காட்டுகிறார். பிரம்மசிரசை கிள்ளியதால் பரமேஸ்வரனுக்கு ஏற்பட்ட சாபத்துக்கு அவர் மகாவிஷ்ணுவிடம் சாப விமோசனம் பெறுகிறார். அடுத்தாற்போல் திருவேளிமிழலையில் அந்த மகாவிஷ்ணு பரமசிவனுக்கு முன்னால் குறைந்தாற்போல் இருக்கிறார். அங்கே விஷ்ணு சிவனுக்கு பூஜை பண்ணுகிறார். ஒவ்வொரு கமலமாக சிவ சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை செய்கிறார். கடைசியில் ஒரு கமலம் குறைகிறது. உடனே புண்டரீகாட்சனான தாமரை கண்ணனான பெருமாள் தம் கண் ஒன்றையே பறித்து ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்கிறார். ஈஸ்வரன் பிரசன்னமாகி அவருக்கு சக்கரம் வழங்குகிறார். இங்கே நேத்ரார்ப்பணேஸ்வரர் என்றே ஈஸ்வரனுக்கு பெயர். கண்டியூரில் பெருமாளுக்கு ஹரசாப விமோசனர் என்று பெயர். கண்டியூர் கதையை கேட்கிறபோது பெருமாள் மகா பாபத்தையும் சாபத்தையும் போக்குகிற பரம கருணாமூர்த்தி என்ற பாவத்தை சாரத்தைத்தான் நாம் கிரகிக்க வேண்டும். அப்படியே திருவேளிமிழலை புராணத்தில் தம் கண்ணை கூட தயங்காமல் கொடுக்கிறதுதான் பக்தி என்னும் சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எவரை விட எவர் உசத்தி அல்லது தாழ்த்தி என்று பார்ப்பதை முக்கியமாய் நினைக்கக்கூடாது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.